نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إن علم الجزاء مع علم البلاء أو قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக இம்மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்த இறைவன் அந்த மனிதனினுடைய ஈமானை பரிசோதனை செய்வதற்காக வேண்டி பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சோதனைகளை குறித்து சொல்கிற பொழுது சொல்லுவான், பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம், பசியை கொண்டு நாம் சோதிப்போம், செல்வங்களை கொண்டு நாம் சோதிப்போம், உயிர்களை கொண்டு நாம் சோதிப்போம், விளைச்சல்களை கொண்டு சோதிப்போம். கடைசியில் அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி முடிப்பார், வபஷிரிஸ் சாபிரீன். இந்த சோதனைகளில் எல்லாம் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார். அவ்வப்போது நமக்கு சோதனை என்பதை ஏற்படுகிற பொழுது நம்முடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து கடமைப்பட்டு இருக்கின்றோம். முதலில் சோதனை என்றால் என்ன, அது எதற்காக அல்லாஹ் தஆலா அவ்வப்போது அடியானான நமக்கு ஏற்படுத்தி அதன் மூலமாக நமக்கு என்ன கற்றுத் தருகிறான் என்று சொன்னால், சோதனை வருகிற பொழுது ஒரு அடியான் தன்னுடைய ரப்பினிடம் நெருக்கமாக இருக்கிறானா அல்லது விலகி செல்கிறானா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா சோதனையை தந்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்திற்கு விண்ணுலக பயணமாக செல்கிற பொழுது ஒரு இடத்தை கடந்து செல்கிறார்கள். அந்த இடத்தை கடந்து செல்கிற பொழுது அந்த இடத்தில் இருந்து நறுமணம் வீசுகிறது. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கிறார்கள், நாம் இந்த இடத்தை கடந்து செல்கிற பொழுது கஸ்தூரி வாசம் அடிக்கிறது, இதற்கு காரணம் என்ன என்பதாக கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். மாஷிதா என்கின்ற ஒரு பெண்மணி ஃபிரௌனினுடைய மகளுக்கு தலை சீவி விடக்கூடிய பணியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு முறை தலையை சீவி கொண்டு இருக்கும் பொழுது சீப்பு கீழே விழுந்து விட்டது. அப்போது பிஸ்மில்லா என்கின்ற வார்த்தையை சொல்லி அந்த சீப்பை எடுக்குகிற பொழுது ஃபிரௌனினுடைய மகள் அதை பார்த்து, என்ன, என்னுடைய தந்தை இல்லாமல் வேற கடவுளே இல்லையே, நீ எந்த கடவுளினுடைய பெயரை சொல்கிறான் என்பதாக கேட்கும் பொழுது அந்த மாஷிதா அழகாக சொல்லுவார்கள், உனக்கும் எனக்கும் இல்லை, உன்னுடைய தந்தைக்கும் ஒரே கடவுள் தான், அது அல்லாஹ் மட்டும்தான் என்று சொல்கிற பொழுது கோபம் அடைந்த ஃபிரௌனினுடைய மகள் உடனே சென்று தந்தையிடம் சொல்லிவிடுவார்கள். நடந்ததெல்லாம் சொல்கிற பொழுது ஃபிரௌன் கோபப்பட்டு அந்த மாஷிதாவை அழைத்துவார்கள் என்பதாக சொல்லுவார்.
அப்போது அந்த மாஷித்தாவும் மாஷித்தாவினுடைய குழந்தைகளையும் அழைத்து வரச் சொல்லுவான். அனைவரும் வந்த பிறகு மீண்டும் ஒரு முறை கேட்பான் ஃபிரௌன் மாஷித்தாவிடம், உன்னுடைய ரப்பு யார் என்பதாக சொல்கிற பொழுது என்னுடைய ரப்பு இறைவன் என்பதாக சொல்லுவான். அப்போது ஃபிரௌன் மீண்டும் மீண்டும் கேட்பான். அப்போது மாஷித்தா தன்னுடைய தக்குவாவை வெளிப்படுத்துகிற விதமாக தனக்கு ஏற்பட்ட சோதனையை அழகாக வெளிப்படுத்துவார். என்னுடைய ரப்பு இறைவன் மட்டும்தான் என்பதாக சொல்கிற பொழுது ஃபிரௌன் மிகவும் கோபப்பட்டு தன்னுடைய மாஷித்தாவினுடைய பிள்ளைகள் எல்லாம் எடுத்து சுட வைத்துக் கொண்டிருந்த எண்ணெய் சட்டிக்குள் ஒவ்வொரு பிள்ளையாக போட்டு போட்டு கேட்பான், உன்னுடைய ரப்பு யார் என்பதாக கேட்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு சோதனை வந்த பிறகு மாஷித்தா தன்னுடைய ஈமானை இழக்காம சொல்லுவார்கள், என்னுடைய ரப்பு இறைவன் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான் என்பதாக. கடைசியாக குழந்தையை ஃபிரௌன் கையில் எடுத்து, நான் இந்த குழந்தையை உள்ள போட்டு விடுவேன், மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன், உன்னுடைய ரப்பு யார் என்பதாக கேட்கும் பொழுது கொஞ்சம் மனம் தளர்கிறது. கடைசி குழந்தை கை குழந்தை என்ன செய்வது என்பதாக தெரிகிறது, என்ன செய்வது என்பதை புரியாமல் மாஷித்தா நிற்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தையை வைத்து அந்த குழந்தையை பேச வைக்கிறான். தாயே, இந்த உலகத்தினுடைய சோதனை என்பது மிகவும் குறைவுதான். மறுமையில் நம்முடைய வாழ்வு இடம் சொர்க்கமாக இருக்கும். உங்களுடைய ஈமானை நீங்கள் இழந்து விடாதீர்கள். உங்களுக்கு ஏற்பட்டுள்ள சோதனையை நீங்கள் அல்லாஹ்விடம் போய் சொல்லுங்கள் என்பதாக சொல்கிற பொழுது அந்த மாஷித்தா மீண்டும் தக்குவா அதிகமாக ஆகி மிகவும் கத்தம் போட்டு சொல்லுவார், என்னுடைய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சொல்லுவார்கள். பிறகு அந்த கை குழந்தையின் மாஷித்தாவையும் ஃபிரௌன் எண்ணெய் சட்டிக்குள் போட்டு வறுத்தெடுத்தான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், நமக்கு ஏதேனும் நம்முடைய ஈமானுக்கு சோதனை வருகிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்பதை சோதிக்கிற பொழுது நாம் கொஞ்சம் கூட மனத்தராமல் நம்முடைய ஈமான் உறுதியாகத்தான் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த அழகான ஒரு வரலாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லுவார்கள். நமக்கு ஒரு சோதனை ஏற்படுகிறது என்றால் அதை நாம் எப்படி கையாள வேண்டும்? 3 விஷயங்களின் மூலமாக நாம் கையாள வேண்டும். அதில் முதலாவது பொறுமையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன இல்ம ஜஸாஇ மா இல்மில் பலா. நமக்கு ஏற்படுகிற சோதனை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிது நற்கூலி நமக்கு கிடைக்கும். ஏன் நமக்கு சோதனை ஏற்படுகிறது என்றால், எந்த ஒரு அடியானை அல்லாஹு தஆலா பிரியப்படுகிறானோ அந்த மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனையை கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இன்னல்லாஹ மஅஷ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுடன் நான் இருக்கிறேன் என்பதாக குர்ஆனில் சொல்லுவான். நமக்கு ஏதேனும் ஒரு சோதனை, ஒரு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது அதை நாம் பொறுமையுடன் கையாளுகிற பொழுது நம்மிடத்தில் இறைவன் இருக்கிறான் என்கின்ற பக்குவம் வருகிற பொழுது அந்த சோதனை நமக்கு பெரியதாக தெரியாது. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அஸ்ஸபரு இதா லஸிமத்து துரதுல் பலா. எந்த ஒரு சோதனை வருகிற பொழுதும் பொறுமை இருக்கிறதோ அந்த பொறுமையின் மூலமாக வந்த சோதனை திரும்பி சென்றுவிடும். அதே வல் ஜஸாஉ இதா லஸிமத்து வலஹில், எந்த ஒரு சோதனை வருகிற பொழுது யார் புலம்புவார்களோ அந்த சோதனை அவர்களை நிகழ்த்தி விடுகிறது, அவர்களை விட்டு செல்லாமல் அவர்களிடத்திலே இருக்கிறது. நமக்கு ஏதேனும் ஒரு சோதனை ஏற்படுகிற பொழுது என்ன இறைவன்
இப்படி செய்துவிட்டான் என்கின்ற புலம்பல் இல்லாமல் என்னை இறைவன் விரும்புகிறான், எனக்காக இறைவன் என்னை விரும்புகிறான், இறைவனுக்கு என்னை பிடித்திருக்கிறது என்கின்ற பக்குவ நிலை வருகிற பொழுதுதான் சோதனை என்பது நமக்கு பெரியதாக தெரியாது. இரண்டாவது விஷயமாக ரிலா, அல்லாஹுவை புரிந்து கொள்வது. நமக்கு ஏற்படுகிற சோதனையின் மூலமாக நாம் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வலிமார்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதையே நான் விரும்புகிறேன். நமக்கு ஏதேனும் ஒரு சோதனை வந்தது என்று சொன்னால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போதுதான் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைக்கும். சோதனை என்பது அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை உண்டாக்கி தரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக வலிமார்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். கடைசியில் நமக்கு ஏதேனும் ஒரு சோதனை ஏற்பட்டால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுவான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, உங்களுக்கு ஏதேனும் ஒரு சோதனை ஏற்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கின்ற இந்த ஒற்ற வார்த்தை நாம் சொல்கிற பொழுது சோதனையின் கூட வெல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அவனிடத்திலே இருந்தே வந்தோம், திரும்பி அவனிடத்திலே சேரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற இந்த வார்த்தை சொல்கிற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சோதனை நமக்கு பெரியதாக தெரியாது என்பதாக இதனுடைய விளக்கு தரக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் கொடுக்கப்பட்டுள்ள சோதனையை பொருந்தி அவனுடைய ரிலாவை பெற்று வாழக்கூடிய நல்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربي مولانا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.